இந்த பக்கம் எல்லாம் ஃபுல்லாக வயல் நிலங்கள் தான். பயங்கரமாக இந்த இடமெல்லாம் சறுக்குது. ஐயோ, இந்த வியட்நாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இயற்கையாக அமைந்த குகைகள் இருக்குது. ரெண்டாவது ஆள் விழுந்தாச்சு. எண்ணி கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் விழுகிறோம்னு சொல்லி. பயங்கரமா இருக்கு. இதுக்குள்ள கீழே தண்ணி இருக்கு பாருங்க. மலைக்கு நடுவில் இப்படி பார்த்துட்டு குளிக்க நல்லா இருக்கு. So thank you so much for choosing me as a part of your experience. Thank you for joining with us. Yeah. One of the best group in வணக்கம் ரோகளே, இன்னொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் குறிப்பாக இப்போ வியட்நாமில் இருக்கிறோம். வியட்நாமில் வடக்கு வியட்நாமில் நாங்கள் மோட்டார் பைக்கை ரெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஹாய்கியாங் லூப்னு சொல்லி ஒரு ஃபேமஸான லூப் இருக்குது, அந்த இடத்த தான் சுற்றி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 4வது நாள், அதாவது இந்த ட்ரிப் முடிய போது 4 நாள் 3 நைட் இந்த ட்ரிப் இருக்குது. ஸோ எனக்கு இது இலவசமாக கிடச்சிது. முதல் காணொளிகள் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் இது சம்மந்தமாக உங்களுக்கு பூர்ண விளக்கம் தெரியும். ஸோ அதை பார்த்தா தான் இது தொடர்ச்சியாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் இந்த பயணத்தை முடிக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் ஃபுல்லாக மழை பெய்யுது. ஸோ அதால் எந்த மாதிரி இருக்குமென்னு தெரியலை. நாங்கள் தங்கியிருக்கிற ஹோம் ஸ்டே பார்த்திங்கன்னா களிமண்ணாலாம் செஞ்சுருக்கோம். இதில் பாருங்கள், தெரியுதா? ஸோ களிமண்ணால் செஞ்ச ஹோம் ஸ்டே தான். ஸோ நாங்கள் இங்கே தான் தங்கினாங்க. பயங்கர வித்தியாசமாக இருக்குது. இந்த ஹெமோங் மக்கள் ஏகப்பட்ட அவைக்குள்ளேயே சின்ன சின்ன இனக்குழுக்கள் மாதிரி இருக்குது. நான் நினச்சேன் இந்த ஹெமோங்கன்றது பழங்குடியினர், இந்த பழங்குடியினர் எல்லாருமே ஒரே மாதிரி இருப்போம்னு சொல்லி. அப்படி இல்லை, அவன் இந்த சந்ததியே வேறு வேறு மாதிரி இருக்குது. சரி, இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்துட்டு எங்களுடைய இறுதி நாள் பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். வெளியால் பயங்கர மழை. ஸோ அங்கால எல்லாருமே ரெடி ஆகி கொண்டிருக்கணும். நாங்கள் வளமமாகி ரெயின் கோட்டை போட்டுட்டு போன வேண்டாம். சரி, அந்த அம்மா இங்கே அவள் தான் இந்த வீடை இப்படி டூரிஸ்ட்டுக்காக மாற்றி வச்சுருக்குறா. அவள் ஹெமோங் பழங்குடியினரில் ஒரு வகையான இனம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இவையிலேயே கணக்க வகை வகையாக இருக்கணும். ஸோ அவன் இந்த லைஃப் ஸ்டைல் மாறுபடும். ஸோ இன்றைக்கு மழையோடையே எங்களுடைய காலை பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். நல்ல மழை. இன்றைக்கு ரெயின் கோட்டை போட்டுகிட்டே போகிறோம். இன்றைக்கி தான் கடைசி நாள். பயங்கர கவலையாக இருக்குது. கடைசி நாள் பெண்ணோட இந்த பக்கமெல்லாம் பாருங்கள், களிமண்ணாலேயே இப்படி வீடுகள் செஞ்சு வச்சிருக்கோம்னு சொல்லி. இது பார்க்க உங்களுக்கு கங்க்ரீட் மாதிரி இருக்குமா? நான் ஃபுல்லாக களிமண். இதெல்லாம் களிமண். எவ்வளோ இயற்கையாக இருக்குன்னு பாருங்க. ஒரு தொங்கு பாலத்தால் போய் கொண்டிருக்கிறோம். இந்த பக்கம் எல்லாம் ஃபுல்லாக வயல் நிலங்கள் தான். ஏன்னா நாங்கள் இப்போ கீழே வந்துட்டோம். நாங்கள் 4வது நாளில் இருக்கிறோம். நாங்கள் 1வது 2வது நாளில் பார்த்துருப்போம். மேலே சோளம் தான் பயிரிடணும். ஏன்னா அங்கே தண்ணி கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். என்னதான் மழை பெஞ்சாலும் அங்கே தண்ணி தேங்காது. அதால் மேலே மலை உச்சிகளில் பார்த்திங்கன்னா சோளம் பயிரிடணும். கீழே தாழ்வான பகுதிகளில் நெல் பயிரிடணும். ஏன்னா சோளத்தோட நெல்லுக்கு ஒப்படைக்க நெல்லுக்கு அதிகளவாக தண்ணி தேவை. அங்கங்கே கரும்பு தோட்டமா. அட 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 எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வயல்வெளியெல்லாம் பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. அங்கால பாருங்கள், முகில் எல்லாம் அப்படியே மலையை மறைச்சிட்டு. ஸோ நாங்கள் இடைக்க நிற்போம்னு சொல்லித்தான் வேறு ரூட்டால் போய் கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துலலாம் நல்ல பயங்கர மழை. ஒவ்வொரு இடத்துல டக்கு டக்குன்னு காலநிலை மாறிக்கொண்டே இருக்குது. 1 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டர். கடைசியாக இந்த இடத்துல நிற்கிறோம். இப்போ இதிலேருந்து கிட்டத்தட்ட 200 மீட்டர் நாங்கள் நடந்து போக வேணுமா. ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு போய் கொண்டிருக்கேன். நான் அதை அங்கே போயிட்டு சொல்கிறேன்.
இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெல் வயல் தான் இருக்குது. மழை கூடுது திருப்ப பயங்கரமாக சறுக்குது. சரி மழை கூடிட்டு ஓடு 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 ஓடு. ஒரு ஆள் விழுந்துட்டார் இதில். எப்போ நான் விழுவேன்டே தெரியல. பயங்கரமாக இந்த இடமெல்லாம் சறுக்குது. ஐயோ பார்த்து பார்த்து தான் கால் வைக்கணும். மேலே இருந்தபடியே வாரம் ஃபுல்லாக பயங்கரமாக சறுக்குது. இதில் பாருங்க அறுவடை செஞ்சு வச்சுருக்கீங்க கொஞ்சம். ரெண்டாவது ஆள் விழுந்தாச்சு. எண்ணி கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் விழுகிறோம்னு சொல்லி. பானி மாதிரி வந்துட்டு பாருங்க கீழே. இந்த மலைக்குள்ள அறுவடை செய்ய போயிடும் எங்களுக்கு காட்டுறதுக்காக. ஸோ அதை பார்க்க தான் இவ்வளோ தூரம் மலைக்குள்ளே நனைஞ்சு வந்திருக்கிறோம். இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு திருவிழா மாதிரி நடந்திருக்கணும். மழை பெஞ்சதால் அப்படி நடக்கல. இந்த தண்ணியை வந்துட்டு அப்படியே விடியணும். அப்படியே வெட்டி விட்டோம்னா அதுக்கு இருக்கிற மீன்கள் எல்லாம் இதில் வந்து விழுது கூடைக்கு. இதுல வந்து ஒரு சின்ன நெட்டுமே வச்சிருக்கேன். Quay động ơi. Con to con ơi, đánh chưa? Ơi, ơi. Đâu rồi. Hết rồi. Em. Nhanh chết. Cái này cái này. Ô. அஞ்சாவது மீன் நான் பார்த்தது வரைக்கும். ஆறாவது, ஏழாவது விழுந்துட்டு. ஓ நானுமே விழுந்துட்டேன். இங்கே சேர்த்துக்கு இப்போ விழுந்துட்டேன். இப்போ அடுத்த ஆளும் விழுந்தாச்சு. ஆனால் நல்லா இருக்கு இந்த இடம். சில இடத்துல அந்த ஈல் என்ற மீன் இருக்கு தானே, அந்த நீட்டா இருக்கும், அந்த மீனுமே இதுக்குள்ள வந்து மாட்டுப்படுறது. Tao cầm trúng chưa? Nhiều lắm. Nhiều mà nhưng mà cá nó không to. Đâu đâu xem nào. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு 20-30 மீன் இதுக்குள்ள பிடிச்சிருப்பேன். இதுக்கெல்லாம் எல்லாம் நிற்குது. அடுத்தது Ôi, rơi đây rồi. Nó lại mày bên đấy rồi. Thôi chết rồi, lại mưa to rồi. Mưa to rồi. Ơi bạn này. Đấy. Cá bị say rồi. இதுக்குள்ள நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 20-30 மீன் வந்திருக்கு. கையால விட்டு கிள்ளவே எவ்வளவு வருது பாருங்க. Hả? Biết còn ở đây thôi.
một con đi kìa, con nhặt con đi kìa. Đang phê thoát ở đây này. Bơm mở, cái động xuyên ra đây đi. Bố này nhanh lạc rồi. Cái cửa này của ai? Sơn. Sơn. Ô, cái to đấy. Mưa quá. Kìa, cái tình đối kia. Cái tình xuống. Cái tình muốn tổ chức lắm. Có con to đúng không? To. 40 மீன்களை தாண்டி கொண்டு இருக்குது. சின்ன ஒரு இந்த இடத்துக்குள்ள மட்டும் அப்போ ஜோதிச்சு பாருங்க இங்கால வயல் நிலங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த வயலுக்கரையெல்லாம் எவ்வளோ அம்பிடுமென்னு சொல்லி பாருங்க. இது ஒரு திருவிழா மாதிரி இங்கே கொண்டாடுவினோம். இன்றைக்கி மழை பெஞ்சிட்டுது, இல்லாட்டிக்கு இது பெரிய அளவில் இருந்திருக்கு. இந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து இந்த இடங்கள்ல தான் இருக்கும். ஸோ அதால் நாளைக்கு பிட் போட்டுட்டேன். Đang có 2 tháng rồi nhé. 2 tháng. Ôi mà hết cả to rồi thật. Có điện lên nhiên. Chết để mà cái ông lên nói là được mà. Cảnh ơi cảnh. Tắt đồ đi bạn. Tao gì mà chẳng phải ươn. Không chơi Hay, đâu. nó phải ướt. Chơi lại rồi. Ui ui. Càng ngày cảm giác nó càng sâu. Ba người luôn. Ba người luôn. Anh thấy không? Cắt lúa mà chắc cũng mệt kìa. Cũng uống rượu nhiều quá. அந்த மீன் பிடிக்கிற இதை பார்த்துட்டு வந்து நாங்கள் சூப்பராக இருந்தது. இப்போவுமே பிடிச்சி கொண்டிருக்கணும். இந்த காலங்களில் அறுவடை காலங்களில் இதை வந்து செய்வினோம். அடுத்தது இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். இந்த ஹெமங் பழங்குடியினர் வந்து எலி இருக்குது தானே, இந்த பொந்துகளுக்கு வாழ்கிற எலியை வந்து பிடிப்பினும். பிடிச்சிட்டு அது இந்த ரத்தத்தை அதை இந்த பிள்ளைகள கண்ணில் ஊற்றுவினும். ஏன்னு சொல்லி கேட்டால் எலிகள் வந்து எப்பயுமே இருட்டான பகுதிகளில் தானே வாழும். அதால் அது இந்த கண் வந்து கூர்மையாக இருக்கும். அந்த சக்தி வந்து ரத்தத்தால் கடத்தப்படும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அதை வந்து சின்ன பிள்ளையாக இருக்க அந்த ரத்தத்தை வந்து பிள்ளைகள்ட கண்ணில் இப்படி விடுவினும். ஐ ட்ராப் மாதிரி. எப்படி திருப்புறாருன்னு பார்த்தீங்களா? ஸ்டாண்டை வச்சு அப்படியே திருப்பிட்டார். ஓகே, இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு பயணிக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம். அடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குகை இருக்குது. இந்த வியட்நாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இயற்கையாக அமைந்த குகைகள் இருக்குது. அதே நேரத்தில் சவுத் பக்கம் இருக்குது தானே, அங்கே வந்து இந்த வியட்நாம் போரில் பயன்படுத்தப்பட்ட மனிதனால் செய்யப்பட்ட செயற்கையான சுரங்கங்கள் இருக்குது. ஸோ நாங்கள் அதையும் பார்த்துட்டு தான் நாங்கள் இப்போ வடக்கு பக்கம் வந்து நாங்கள் வடக்கு பக்கத்தில் ஏகப்பட்ட மலைகள், நதிகள், பயங்கர இயற்கை வளமாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் அடுத்ததாக அந்த குகைக்கு தான் போக போகிறோம். அந்த குகைக்கு போயிட்டு எப்படி இருக்குன்றதை அங்கே போயிட்டு பார்ப்போம். பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். நாங்கள் இப்போ இந்த இடத்துல லூங்கி கேவ்னு சொல்லி ஒரு குகை ஒன்று இருக்குது. அந்த குகையை பார்க்க போய் கொண்டிருக்கோம். இன்றைய நாள் முழுவதுமே மழை பெய்து கொண்டிருக்குது. கடைசி நாள். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் குகைக்குள்ளே மட்டும் நடக்க வேணும். குகைக்கு போகிறதுக்கு ட்ரெக் பண்ணி மேலே ஏற வேணும். இதெல்லாம் மர வீடுகள் தான். நாங்கள் ஏற்கனவே பழைய வீடியோக்குள்ளே பார்த்த மாதிரி. படிகளால் அப்படி ஏறி போகிறோம். இந்த பக்கம் பாருங்கள், சின்ன ஒரு ஒட்டியடி ரோட் இருக்குது. இதுக்கெல்லாம் நாங்கள்
முகிலுக்கு மேலே நாங்கள் நிற்கிறோம், தெரியுதா? முகிலெல்லாம் அங்கே கீழே போகுது. மழை மட்டும் வராமல் விட்டுருந்தா இன்றைக்கி சூப்பராக இருந்திருக்காது. மழையாலாம் இன்றைய நாளே நல்லா இருக்குது. எங்களோட வந்தாக்களுக்கு சில பேருக்கு அது பிடிக்கல, எனக்கு ஆனால் பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல வீடுகளுக்கு நடுவில் இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துலலாம் சின்ன சின்ன வீடுகள் இருக்குல்ல, எங்கே பார்த்தாலுமே இப்படி மலைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாதி தூரம் தான் வந்திருக்கிறோம். இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்குது. அதில் இதுக்கு மேலே வழுக்குமா, பயங்கரமாக வழுக்குமா. 15 நிமிஷமாக நாங்கள் வந்து ஒரு வியூ பாயிண்டில் நிற்கிறோம். And then you go like this road. Most difficult here. The cave right is there. there? Yeah, in the house. இந்த குகையின் ஆரம்ப புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுண்ட இதோட தான் இருக்கான். 200 meters. There. அவ்வளோ பெருசு இல்லை. இந்த சபா ட்ரெக்கிங் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இதுக்கு முன்னே சபா கிராமத்தில் போயிட்டு 5 மணத்தியாலும் ட்ரெக் பண்ணியிருக்கிறேன். அதோட ஒப்படைக்கிறது ஒன்றுமே இல்லை. இது வெறும் ஒரு 20-30 நிமிஷத்துலேயே நாங்கள் ஃபுல்லாக போயிடலாம். அந்தளவு கூட எடுக்க இல்லை. ஒரு மாதிரி மேலே ஏறிட்டோம். இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். வந்த இடத்த பாருங்க. Good. Beautiful. Right there. இறுதியாக நாங்கள் அந்த குகைக்குள்ளே வந்துட்டோம். ஹலோங் பேலேயும் கடைசியாக இதே மாதிரி ஒரு குகை பார்த்துனாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மேலேலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட நாங்கள் பத்து கேவ்ஸ் போய்க்கையும் இதே மாதிரி ஒரு அமைப்பு பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட இதே மாதிரி அமைப்புகள் வர்றதுக்கு 5000 வருஷங்களுக்கு மேலே ஆகும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். போகிறதுக்கு படிக்கட்டுகள் அமைச்சிருக்கணும். இதில் பாருங்க, வெல் போ ப்ரேயிங் ஃபார் பேபின்னு சொல்லி போட்டிருக்கு. குழந்தைகள் இல்லாதாக்கள் இந்த இடத்துல வந்து வழிபடுக்கணும் போல். சின்ன ஒரு கிணறு, தண்ணி அதில் வந்து கொண்டு இருக்குது. இதில் பாருங்கள், இந்த அமைப்புகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. டிராகன் ஃபவுண்டன்னு போட்டிருக்கணும். அதாவது டிராகன் தண்ணி ரூட்டு மாதிரியான ஒரு அமைப்பு. அதுக்குள்ளே தண்ணி வருது. அது தண்ணி உங்களுக்கு இதில் தெரியாது, எனக்கு அந்த அசைவு தெரியுது. தெரியுதா? பார்க்க அதில் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கு. இந்த இது உண்மையிலேயே பயங்கரமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நாங்கள் குகைக்குள்ளேயே நடக்கணுமா. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு.
இதெல்லாம் இயற்கையாகவே தோன்றின குகைகள், யாருமே செய்யல. இதில் வந்து தட்டைக்க சத்தம் வருது, வித்தியாசமான இது. சில இடங்களில் இந்த பாறைகளை தட்டைக்க வித்தியாசமான சவுண்ட் வருது. அது பார்க்கவே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இந்த இதில் சவுண்ட் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த படிக்கட்டுகள் மட்டும் இல்லாட்டி இதுக்குள்ளே ஒரு ஆளால் வரக்கூட முடியாது. இதில் சவுண்ட் அவ்வளோ வரையில, ஆனால் சில இடங்களில் அந்த நல்ல மியூசிக் கொண்டு வருது. நாங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிக்க எப்படி இருக்குமோ அதே மாதிரி வருது. இப்போ நாங்கள் போகிற இடத்துக்கு வந்துட்டோம் வெளியால். ஆனால் இதுக்குள்ள இன்னொரு சின்ன இடம் இருக்குது, இதுக்கு குனிஞ்சு தான் போகணும். கூச்சி டனலில் போன மாதிரி இருக்குது. இதுக்குள்ளேயும் பாதைகள் இருக்கு. பயங்கரமாக இருக்கு. இந்த பாட்டு தான் கஷ்டம். நான் நினைக்கல இருக்கால போவேன்னு. பிழையான முடிவு எடுத்து விட்டேன். வலிக்கிச்சோ கதை முடிஞ்சு. இங்க for my body. We need to go back again. இப்போ இதில் சீன் என்ன ஆகிட்டுண்டா, இது வர்றதுக்கு மட்டும்தானா, திருப்ப போகிறதுக்கும் இதே வழியால் தான் போகணும். சறுக்கிட்டு வந்துட்டோம், திருப்ப அதுக்குள்ள எப்படி ஏறி போகிறது? இதுக்குள்ள கீழே தண்ணி இருக்கு பாருங்க. தண்ணி அப்படியே நீல நிறத்தில் இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நாங்கள் இப்போ அண்டர் கிரவுண்டில் இருக்கிற மாதிரி கீழே தான் இருக்கிறோம். கிரவுண்ட் லெவல் வந்து அங்கே இருக்கு. ஓகே, ஒரு மாதிரி வெளியால் போகிறோம். இதால் எப்படி போனோம்டா வெளியில். நல்லா இருந்தது, பயங்கரமாக இருந்தது இந்த குகை. குகைன்னு சொல்கிறத விட வித்தியாசமான இயற்கை விஷயங்கள் கிணக்கு இருக்குது. ஒரு கல்லில் தட்டினா மியூசிக் வருது, இன்னொரு கல்லில் பார்த்தோம்னு சொன்னால் அதுக்குள்ளேருந்து நல்ல தண்ணி வருது. குடிச்சு பார்த்தோன்னா வீடியோ எடுக்க முடியலை, ஏன்னா அது குட்டி நிறவான பாதை. நல்லா இருக்குது. ஸோ மலைக்குள்ளேயே இருக்குது. நாங்கள் இப்போ மலையில் உச்சிலாம் ஏறி வந்து நாங்கள் மலைக்குள்ளே இப்படி ஒரு குகை. ஓ, மழை பெய்யுது. சரி, இதுலேருந்து நாங்கள் வந்த வழியால் கீழே போகணும். முகில பாருங்கள், எல்லாம் மறைச்சிட்டு. இந்த பக்கமெல்லாம் பாருங்க, முகில் தான்.
அப்படியே இந்த பக்கம் ஃபுல்லாக முகில். சின்ன ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறதுலாம் அந்த கிராமம் இருந்தது, இப்போ கிராமமே தெரியாத அளவுக்கு முகில் மறைச்சிட்டு. இப்போ நாங்கள் மேலே இருந்துட்டு கீழே வந்துட்டோம். இதில் ஹெமோங் ரிசோர்ட்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸ்விம்மிங் பூலில் தான் குளிக்க போகிறோம். இங்கே தான் சாப்பாடு. எங்களை எல்லாமே இதையே பார்த்து கொள்ளினோம். நல்லா தான் இருக்குது. ஐயோ ரிவர்ஸில் போகுது. அங்கே அப்படியே கொண்டு போயிட்டு ஆயு ரெடி என்றார். நாங்கள் ஜஸ்ட் என்னோம் ரிவர்ஸில் வருது. Lái bao nhiêu chuyến rồi, quá quen rồi. Nhắm mắt còn đi được cái gì? Ok. இங்கே தான் சாப்பாடு இன்னைக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ குளிக்க போய் கொண்டிருக்கோம். சாப்பாடு உண்மையாக நல்லா இருந்தது. பயங்கரமான சாப்பாடு. இதுதான் குளிக்க போகிற ஸ்விம்மிங் பூல், இன்ஃபினிட்டி பூல். வளமையாக ரூஃப் டாப்பில் இருக்கும். மலைக்கு நடுவில் இப்படி பார்த்துட்டு குளிக்க நல்லா இருக்கும். உண்மையிலேயே நல்லா இருக்கு. அப்படியே மெட்ட பக்கம் பார்த்தா தெரியுதா மலை, அங்காள முகில். சூப்பராக இருக்கு இந்த இடம். இந்த இடத்துல தான் ஆழம், நடுவுக்குள்ள எப்படி ஆழம் இல்லை. Your turn. Time to record. Look at him. Look at him, please. Careful. Ooh. That's so good. இப்போ கடைசியாக இந்த பயணம் முடிவில் நல்ல வடிவாக சாப்பிட்டோம். அடுத்தது இங்கேயே குளிச்சிட்டோம். இது கடைசி நாளில் வந்து இப்போ நாங்கள் எங்களை ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் கூட்டிகிட்டு வந்தது வந்து எங்களுக்காக, அதாவது இப்போ என்ன மாதிரி யூடியூபர்ஸ், அதே மாதிரி கண்டென்ட் க்ரியேஷனில் இருக்கிறார்கள், ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லோரும் தான் இந்த ட்ரிப்பில் அதை கூட்டிகிட்டு வந்தது அவையோட ப்ரமோஷனுக்காக. ஸோ அதுக்காக அதில் போகிறவர் தான் போஸ். ஸோ சூப்பரான மனுஷன். எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறார். இங்கே வேலை செய்கிறாக்கள் எல்லாருமே. அவருமே வந்து ட்ரிப்பில் பங்கெடுத்து நல்ல ரிவ்யூ இருக்குது. நீங்கள் போயிட்டு ரிவ்யூவை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இங்கே வந்துட்டு நீங்கள் மோட்டர் பைக் ரெண்ட் பண்ணலாம், ஈஸி ரைடரோட, இல்லாட்டிக்கு நீங்களே ஓடுற மாதிரி. ஸோ நீங்கள் ஓடணும் பண்ண சொன்னால் உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் வேணும். ஸோ அதை பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ நாங்கள் இதில் இருந்துட்டு கடைசியாக நாங்கள் இன்றைக்கி ஹாஸ்டலில் தங்க போகிறோம்.
ஸோ தங்கிட்டு நாளைக்கு ஹனோய் நோக்கி பயணிக்க போகிறோம். ஸோ வலிக்கிடுவோம். ஓகே, இவர் தான் வந்து ஓனர். இவர்கிட்ட கேட்போம். இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். Tell me your name and everything. My name is Tuấn. I'm from Hong Hao Hostel and Motorbike in Ha Giang. Okay. We start to run the business motorbike for rent from about 12 years ago. Okay. And last 2 years I start to I start to do the loop tour. Yeah. And now we're almost 2 years. 2 years. Yeah. I saw you have lot of positive reviews. Yes, one month we have about the average is 1,100 guests per month. Per month? Yes. கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1000க்கு மேலே இப்படி ரைட் பண்ணுறதுக்கு ஆட்கள் வருகணுமா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூஸிங் மீ as a part of your team. Yes. Thank you for joining with us. Yeah, sure. ஸோ இப்போ நான் வந்து கவுச் சர்ஃபிங்கில் தான் இவரை வந்து சந்திச்சேன்னா. கவுச் சர்ஃபிங்கில் வந்துட்டு இப்படி ஒரு இவெண்ட் மாதிரி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு எங்களுக்கு வந்து இந்த லூப்பில் வந்துட்டு ஃப்ரீயாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்தது. ஸோ இவரால் தான் அது கிடைச்சது. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். இப்போ நாங்கள் இன்றைக்கி இங்கே போயிட்டு தங்கிட்டு நாளைக்கு ஹனோய் நோக்கி எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, இப்போ எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். இதிலேருந்து இன்னும் 16 கிலோமீட்டர் இருக்குது. 16 கிலோமீட்டர் தானே டக்குன்னு போயிடலாம்னு யோசிச்சுறாங்க. கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் ஆகும். சுற்றி சுற்றி மலை பாதையெல்லாம் போக வேணும். எனக்கு இந்த இது வந்து ஆரம்பத்தில் என்னடா பின்னுக்கு இருந்து போகிறோமேன்ற மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு ரைடரோட போகிறது தான் உண்மையிலேயே நல்ல. நீங்கள் வியூவை என்ஜாய் பண்ணிட்டு போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 4 நாள் எப்படி போனதுட்டே தெரியல, பயங்கரமாக பிடிச்சி போச்சு. போய்கொண்டிருக்க பாருங்க, ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று வந்துட்டு. கடைசியாக நாங்கள் அசாங்கன்ற டவுனுக்கு வந்துட்டோம். எங்களுடைய ஹோஸ்டல் இருக்கிற அதே இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். எங்கே பயணம் ஆரம்பிச்சதோ அதே இடத்துக்கு 4 நாளைக்கு பிறகு வந்துட்டோம். இந்த தெரு முனையில் தான் எங்களோட ஹோஸ்டல். In the party, we thank for helping us. The party, yeah. You are one of the best group for me in 2 years. Yeah, in the group, yeah, one of the best. Not best one, but one of the best. Yeah. What makes it the best? I'll show you later. That's my friend. Thank you for everything. And Anything we can eat. Let's go to the local shop. Normally where you eat dinner? இப்போ இரவுக்கு சாப்பிடுவோம்னு சொல்லி வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஹொட்போட் இருக்கு தானே, அதாவது இந்த நடுவில் சுடு தண்ணி மாதிரி இருக்கும், அதுக்குள்ளேயே போட்டு அவிச்சு சாப்பிட்றது. ஸோ எனக்கு இவரும் நானும் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இப்போ இவரை கூட்டிகிட்டு வந்தேன்னா இன்றைக்கி இவரோட தான் சாப்பிட போகிறேன். இதில் பாருங்க, கீழே தான் இருந்து சாப்பிடணும், கீழே பாய் விரிச்சிருக்கணும். Are you tired today? Tired? எனக்கு பயங்கரமாக டயர்ட். எனக்கு வந்து பயங்கரமாக டயர்ட். சாப்பிட்டுட்டு போய் படுத்த மாட்டேன். சரி, இப்போ இவர்கிட்ட நான் கேட்டேன், நான் நாளைக்கு வீட்டை போகிறேன்னு சொன்னீங்களே, வீட்டை போகிறீங்களான்னு சொல்ல. இல்லையாமே என்னன்னா நாளைக்கு மோட்டர் பைக் ஓடணுமா. ஸோ யூ டெய்லி கோயிங் ஒன் மோட்டர் பைக்? 1 month daily.
எவ்வளோத்துக்கு கஷ்டம் தெரியுமா டெய்லி ஓடுறது. போக் ஓகே. இதில் தவளை இருக்கு தானே, தவளையும் இதுக்குள்ள போட்டு சாப்பிடுவீனுமா? தவளை எனக்கு வேணாம்னு சொல்லிட்டேன். போக் ஓகே. இதில் என்ன இருக்குன்னு தெரியுதா? தவளை கறி, தவளை கால் இருக்கு பாருங்க. கேட்ட நான் சிக்கன் மாதிரி தான் இருக்குமாம். சரி ஒருக்கா கடிச்சு பார்ப்போம். அவையின் விடு சாப்பாடை நாங்கள் ஏளனப்படுத்தக்கூடாது. அடுத்தது பண்டிரச்சி வந்துட்டு போக். இதில் வந்துட்டு கேஸ் ஏதண்டி இட்டுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் கேம்பிங் போய்க்கெல்லாம் கொண்டு போகிறது. பாருங்க, சில வேளை வந்துட்டு சின்ன ஒரு மாபிள்ல இருக்கும், ஏற்கனவே சுடு பண்ணி கொண்டு வைப்பினா. இது கீழே அடுப்பு இருக்கு. நாங்கள் இங்கேயே எல்லாத்தையும் தேவையானதை போட்டு சமைச்சு சாப்பிட்டு கொள்ளலாம். சூப்பராக இருக்குல்ல? இது ஒரு லோக்கல் கடை, எந்த டூரிஸ்ட்டுமே இல்லை பாருங்க. எனக்கு இப்படியான இடங்கள் தான் பிடிக்கும். இங்கே வந்து எல்லாரும் வந்துட்டு இந்த இது குடிக்கணும். கிட்டத்தட்ட காஃபியோட சேர்த்து தேனோட சேர்த்து இப்படியான விஷயம் வந்து இங்கே இருக்குது. அவ்வளவு இதாக இல்லை, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு இங்கே மக்கள் வந்து இதை அண்டினும். ஸோ இது வந்து வேண்ட பாரம்பரியம். ஓகே ஓகே. இங்கே எடுத்து உப்புக்குள்ளே போட்டுட்டு இங்கே வச்சுட்டு சாப்பிட்றது. ஸோ இதான் முறை. Filming. இது வந்து டூஃபுன்னு சொல்லணும், எனக்கு என்னென்னு தெரியல. இந்த இது இருக்கு தானே, இந்த வெள்ளை கலரில் பட்டர் மாதிரி, இதுவும் ஒரே இதில் தான் செய்கிறதாம். நல்லா இருக்கு. Is it butter? Cow? You can either bamboo. Okay. Bamboo this one. இது வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில், அங்கால இருக்கிறது தவளை. தவளைக்கறி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் இன்றைக்கு. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது, உலகத்தில் இப்படியான சாப்பாடுகள் மக்கள் சாப்பிடணும். டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுல ஒரு பிழையுமே இல்லை. ஸோ உங்களுக்கு பிடிக்காட்டி பிடிக்கலைன்னு சொல்லிடலாம், பிடிச்சிருந்தா சாப்பிடலாம், அவ்வளோதான். உலகத்தில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான உணவுகள் இருக்குது, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். தலைவன் லவுக்குன்னு தூக்கி இதுக்குள்ள தவளைக்காலை போட்டுட்டாரு, ஆள் சாப்பிட்டு முடிஞ்சு. வெங்கடத்தேன் சேம் லைக் சிக்கன். If you good, yeah, same chicken. பெருசாக வித்தியாசமே இல்லை, சிக்கன் மாதிரி தான் இருக்குது. தவளையானு ஜோச்சிங்கன்னா சாப்பிட்றது கஷ்டம். கோழிக்கால் நினச்சி கொண்டு சாப்பிட்ருங்க, நல்லா இருக்கு. பாருங்க தவளைன்ற கால். ஐ கான் ஈட் போன். இதில் இப்போ அடுத்ததாக வந்து இதில் வந்து நாங்கள் காளான் எடுத்துருக்குறோம். காளானுமே இதுக்குள்ளே இருக்குது. இதை பாவிக்கிறது பயங்கர கஷ்டமாக இருக்குது.
வராது தவளை காசு. எந்த வித்தியாசமே தெரியல உங்களுக்கு. கிட்டத்தட்ட கோழி வச்சு நினைச்சு கூட சாப்பிட்டீங்கன்னா சரி, தவளை நினைச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டேன். பஸ்ஸுக்குள்ளே வந்து சாப்பாடு, தண்ணி, காலில் போடுற சப்பாத்து எதுவுமே கொண்டு போகக்கூடாதான்.